வந்து பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, இந்த விநாயகர் 6 பேக் வச்சுட்டு நிக்கிற மாதிரி ஒரு இந்த விநாயகர் பாருங்க, உடுக்க மேல வந்து உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு விநாயகர். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த கஜமுகன் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின்னாடி சிலைகள் இருக்கிறத பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ விநாயகர் சிலைகள் வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். என்ன வணக்கம். ஃபர்ஸ்ட் நம்ம கடை வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு விஷயத்தை சொல்லுங்க. பாத்தீங்கன்னா ஓமலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தருமபுரி மெயின் ரோடு வர வழியில கருவேசியா பேங்க் மேல் தளத்துல இந்த குடோன் வந்து அமைஞ்சிருக்கு. நம்மளுடைய ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பாம்பே மாடல் விநாயகர் நிறைய இருக்கும். பாம்பே மாடல் விநாயகர் நிறைய. நம்ம கடையோட பேர் சொல்லுங்க. ஸ்ரீ சக்தி விநாயகர் சிற்ப கலைக்கூடம். சக்தி விநாயகர் சிற்ப கலைக்கூடம். ஆமா. நம்ம கிட்ட வந்து எத்தனை அடியில இருந்து எத்தனை அடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சிலைகள் கிடைக்குங்களா? நம்மகிட்ட பாத்தீங்கன்னா 6 அடியில இருந்து 10 அடி வரைக்கும் விநாயகர் சிலை கிடைக்கும். 10 அடி வரைக்கும் தான் வெயில் ரூட்ஸ் இருக்குதுனால நாங்கள் 10 அடி மட்டும் பண்றோம். சரி, நம்ம எத்தனை கிலோமீட்டர் இருக்குங்களா? நம்மகிட்ட பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த குடோன்ல வந்து 6 அடியில இருந்து 8 அடி வரைக்கும் இந்த குடோன்ல நாங்கள் சிலை வச்சிருக்கோம். அது இல்லாம 2 குடோன்ல வந்து பெரிய சிலை வச்சிருக்கோம். 2 குடோன்ல பெரிய சிலையெல்லாம் வச்சிருக்கோம். எல்லாமே நீங்களே வந்து இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றீங்களா? நாங்க தயாரிப்பு நாங்களே பண்ணி நாங்க ஒன்லி சேல்ஸ் மட்டும் தான், ஒன்லி ரீட்டைல் வியாபாரம் மட்டும் தான் நாங்க பண்றோம். நீங்க வந்து ரீட்டைல் ஹோல்சேல் பண்றது இல்ல, ரீட்டைல் வியாபாரம். எங்களுடைய ஃபேப்ரிகேஷன் நாங்களே பண்ணி நாங்களே சேல்ஸ் பண்றோம். எல்லாமே அரசோட விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு தான் வந்து. கண்டிப்பா அதுதான் முக்கியம். அரசு விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு தான் இந்த வேலையை நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து எந்த சுற்றுச்சூழலுக்கு பாதிக்காத அளவுக்கு தான் இந்த விநாயகரை நாங்க உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. இந்த 2024 புது மாடல் விநாயகர்லாம் நிறைய இருக்காங்கன்னா? நிறைய வந்திருக்கு. நிறைய புதுசா அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கிறோம். அதான் பார்த்து எல்லாமே வந்து மற்ற கடையில இருந்து உங்க கடை எதுல டிஃபர் ஆகுது. நிறைய சின்ன சின்ன விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பரா இருக்கு. ஏன்னா சின்ன சின்ன விநாயகர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நம்ம மேக்ஸிமம் விரும்புவோம் அப்படின்ட்டு பாருங்க. எல்லாம் அதுவும் புது புது மாடலாம் ஒரு கலரிங் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது, சூப்பரா இருக்கு. ஏன்னா அதே மாதிரி வந்து இந்த ஸ்டோன் ஒர்க் மாதிரிலாம் வந்து நான் எங்கேயும் பார்த்தது கிடையாது. இந்த தும்பிக்கையில் இருக்கிற ஸ்டோன் ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்க கடையில வந்து நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி வந்து இந்த ஜிகினா அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்குமா? இதெல்லாம் வந்து நீங்களே செய்யறாங்களா? இது எல்லாமே நாமளே பண்றதாங்க. வருஷம் மக்களுக்கு வந்து புதுசா கொடுக்கணுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போதான் மக்கள் வந்து நம்மளை நாடி வருவாங்க. அதனால வருஷம் புது டிசைனு, புது பெயிண்டிங்கு, புது ஸ்டோன் ஒர்க்கு, இது எல்லாமே வந்து மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க வருஷம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதனால வந்து நம்ம குடோன்ல வந்து எப்பயுமே வந்து சில குவாலிட்டி இருக்கும், ரேட்டு கரெக்டா இருக்கும். அதான், ஏன்னா இப்போ கம்மியா காசு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் கூட உள்ள வந்தாங்க அப்படின்னா ஏதோ சிலையை வந்து எடுத்துருப்பாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே சைட்ல பாருங்க, பெரிய குடோன் மாதிரி பாருங்க, தெரிய பாருங்க, ஃபுல்லாவே சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி நீங்க கொடுத்துருக்க அந்த பெயிண்டிங் ஜிகினா ஒர்க்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஸோ நல்லா இருக்குங்க. இந்த சிலைய ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து கிரைனைட் கலர்லயே விநாயகர் செதுக்கின மாதிரி கலருங்க. இந்த விநாயகர் இந்த ஸ்டோன் கலர் வந்து என்ன தவிர வேற யாருமே இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது வந்து நாங்க வந்து 2 வருஷமா நாங்க மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். யாரால ட்ரை பண்ணி கூட பண்ண முடியல எங்களால. இந்த சிலை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோன் ஒர்க், இந்த கருப்பு ஸ்டோனு, எல்லோ ஸ்டோனு பாருங்க, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்க மட்டும் தான் பண்றீங்க? நாங்க மட்டும் தான் பண்றோம். வேற யாரெல்லாம் ட்ரை பண்ணாங்க எங்களால முடியல. ஏன்னா இந்த ஸ்டோன் ஒர்க் வந்து நம்ம மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். இது நம்ம ஸ்பெஷலுங்க. இதுதான் இதுல ஸ்பெஷல் ஹைலைட். ஸ்பெஷல் ஹைலைட் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோன் ஒர்க், ஸ்டிக்கர் ஒர்க், இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மள தவிர வேற யாரும் பண்றது இல்லைங்க. நீதான் நாங்க பண்ணி மக்களுக்கு தேவையானதை அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறோம். அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எந்த சிலை உள்ள வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணி பிடிக்கிற மாதிரி சிலை நாங்க வந்து தயார் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். நிறைய கலெக்ஷன்ஸ் நிறையவே ஃபுல்லாவே. அது இல்லாம நீங்க அங்க ஒரு குடோன் இருக்கீங்க, மொத்தம் 3 குடோன் இருக்குங்க. எல்லாமே வந்து அருமையா இருக்கு. கண்டிப்பா உள்ள வந்தாங்க அப்படின்னா ஏதோ எடுத்துருவாங்க. ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு உள்ள கடைக்கு வரீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஏதாவது கன்சிடர் பண்ணி கொஞ்சம் பண்ணிடலாம். அதனால வந்து நீங்க பாத்துக்கணும். ஆல்ரெடி நாங்க ரெகுலர் கஸ்டமருக்கு என்ன ரேட்டுக்கு பண்ணமோ போன இயர் பண்ணமோ அதே தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த வருஷம் யாராவது புதுசாக வந்தாலும் யூடியூப் பார்த்துட்டு வந்தாலும் அவங்களுக்கு உண்டான கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட்டு பழைய கஸ்டமருக்கு என்ன ரேட்டு பண்ணி கொடுக்குறோமோ அதே நான் பண்ணி கொடுப்போம். மேக்ஸிமம் எவ்வளோ, மினிமம் எவ்வளோனா மேக்ஸிமம் எவ்வளோ ரேட்? அதான் மினிமம் ரேட்டு பார்த்தீங்கன்னா 50 ரூபாயிலிருந்து என்கிட்ட வந்து 21 ரூபா வரைக்கும் சில இருக்குங்க. 50,000 20,000 இல்லை 50 ரூபா, அதுவும் 50 ரூபாயிலிருந்து 21,000 வரைக்கும் நம்ம எல்லாமே 10 அடிக்குள்ள வந்து 10 அடிக்குள்ள
10 10 11 அடிக்குள்ள வருங்க. அதுக்கு மேல வந்து நம்ம பண்ணல இந்த வருஷம். மாம்ஸ் இருக்கிறதுனால அதை பண்ணல. சரி. ஆனா இந்த கலரிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாட்டர் பெயிண்ட் மாதிரி தான் எல்லாமே வாட்டர் பெயிண்ட். வாட்டர் பெயிண்ட் எல்லாம் ஈஸியா கரையிட்டு எந்த இதுவும் வந்து பார்த்தா பொல்யூஷன் எதுவும் வராத மாதிரி எல்லாரும் சூழ்நிலைக்கு எந்த பாதிப்பும் வராத மாதிரி. நன்றி. நன்றி. இதுல வந்து பாத்தீங்கன்னா நந்தி இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து யானை மேல வந்து உட்காந்துருக்க மாதிரி இந்த விநாயகர் கம்பீரமா அழகா இருக்காரு. இந்த கலரிங் ஆகட்டும், இந்த மேல இருக்கக்கூடிய இந்த ஜிக்னா ஒர்க், அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன் ஒர்க்லாம் பாருங்க, கிட்ட பாருங்க. இந்த ஸ்டோன் ஒர்க்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. முன்னாடி அவர் சொன்னார் இந்த மாதிரியான ஒர்க்லாம் வந்து நாங்க தான் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா இது எல்லா சிலைகளுமே இருக்கு. இங்க பாருங்களேன், இந்த இதுலயும் வந்து ஒரு ஸ்டோன் ஒர்க் மாதிரி உள்ள கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் பாருங்க, இந்த விநாயகர்லயும் பாருங்க இந்த ஸ்டோன் ஒர்க் மாதிரிலாம் வந்து புதுசா வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பாருங்க, இந்த ஸ்டோன் ஒர்க் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கடையில மட்டும் தான் வந்து இவங்களே ஸ்பெஷலா பண்றதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி பாருங்க, இந்த விநாயகர் வந்து இந்த விநாயகர் பாருங்க நல்லா வந்து யானை கலர்ல கொடுத்த மாதிரி இருக்கு, பிளாக் கலர்ல இருக்கு கொடுத்த மாதிரி இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. மேல அந்த ஜிக்னா ஒர்க் ஆகட்டும், ஸ்டோன் ஒர்க் பாருங்க, எல்லாத்துலயுமே வந்து இந்த ஸ்டோன் ஒர்க் வந்து அழகா இருக்கு. இங்க பாருங்க, அதே மாதிரி பின்னாடி பாருங்க ஒரு பரிவட்டம் கட்டின மாதிரி ராஜாலங்காட்டில் இருக்காரு. இவரு பாருங்க பார்க்கறதுக்கு வந்து நந்தி மேல சிவபெருமான் மாதிரியே இருக்காரு. மேல பாருங்க பிறை அணிஞ்ச மாதிரி, கீழே வந்து நந்தி மேல வந்து சிவபெருமான் உட்காந்துருக்க மாதிரி அந்த ஷேப்ல வந்து இந்த விநாயகர் தயாரிச்சிருக்காங்க. இந்த கடையில வந்து நிறைய வந்து சின்ன சின்ன கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு. அதாவது நம்ம பசங்களா செட்டு சேர்ந்துட்டு போயிட்டு நம்ம வந்து விநாயகர் வாங்கணும், நம்ம வந்து விநாயகர்லாம் வந்து இது பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறீங்க, கண்டிப்பா இந்த குடோனுக்கு வந்தீங்க அப்படின்னா நிறைய சிலைகள் வந்து பிக் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம். இங்க பாருங்க, இங்க பாருங்க சிங்கத்து மேல, அதே மாதிரி வந்து இங்க பாருங்க இந்த விநாயகர் எல்லாமே வந்து ரொம்ப அழகா இருக்கு. நிறைய மாடல் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாம்பே மாடல் விநாயகர். இதெல்லாம் பாருங்க பாம்பே மாடல் விநாயகர். அதே மாதிரி பாருங்க சிவலிங்கத்தை வச்சுட்டு இருக்க மாதிரி, கையில வச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு இதெல்லாம் சிவலிங்கம் வச்சுட்டு இருக்க மாதிரி. இது பாருங்க சிங்கம், நந்தி, மூஷிகன், இது மூணும் ஒரு சேர வந்து அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பாருங்க, இது பாருங்க, இதுவும் நல்லா இருக்கும். இந்த விநாயகரும் நல்லா அருமையா, அது இல்லாம அந்த கலரிங் எல்லாமே சூப்பரா இருக்கு. அந்த ஸ்டோன் ஒர்க் ஆகட்டும், அந்த கலரிங் ஆகட்டும், எல்லாமே பாருங்க எல்லா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோன் ஒர்க் இருக்கு பாருங்க. இதுல ஒரு ஸ்டோன் ஒர்க் எல்லாம் சூப்பரா இருக்கு. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாவே வந்து சிலைகள் தான். இதே மாதிரி ஒரு குடோன் வந்து அந்த சைட்ல இருக்கு. இங்க பாருங்க, இதுவும் வந்து சிவபெருமான் ஷேப்ல நந்தி மேல வந்து நம்ம விநாயகர் உட்காந்துட்டு ருத்ராட்ச பொருள்லாம் போட்டுட்டு பாருங்க, திரை சூப்பரா இருக்கு. இதுவும் வந்து ஏதோ தத்ரூபமா இருக்கிற மாதிரியே இருக்கு. பாருங்க மூஷியின் மேல அமர்ந்திருக்க மாதிரி ஒரு சிலைகள் இருக்கு. இங்க நந்தி சிங்கத்து மேல இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த கப்பல் ஓட்டுற மாதிரியும் ஒரு இருக்கு பாருங்க. அங்க பாருங்க, நம்ம மூஷிகன் வந்து கப்பல் ஓட்டுற மாதிரி ஒரு சில அந்தல, இதுவும் அழகா இருக்கு. இதெல்லாம் 2024 மாடல்னு சொல்றாங்க. இந்த கடையோட ஸ்பெஷலே என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, என்ன சொல்லியிருந்தாரு, என்ன சொன்னா, இந்த சக்தி விநாயகர் கலைக்கூடத்துல வந்து இந்த ஒவ்வொரு சிலையோட இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் வந்து பர்டிகுலரா ஸ்டோன் ஒர்க் வந்து நாங்க நல்லா பண்ணியிருப்போம். ஏன்னா ஸ்டோன் ஒர்க் வந்து மற்ற கடையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. எங்க கடையில வந்து இந்த ஸ்டோன் ஒர்க்லாம் அழகா பண்ணிட்டு போனாங்க. இதுதான் எங்களுடைய ஸ்பெஷலேன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரிதான் ஒவ்வொரு விநாயகரோட அந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் ஒர்க் வந்து சூப்பரா இருக்கு. ஸோ இது நீங்க வந்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்க வாங்கலாம் அப்படின்னாலும் உள்ள ஒரு டைம் வந்து நீங்க விசிட் பண்ணிட்டு போங்க. விசிட் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஏதோ ஒரு சிலை நீங்க வந்து வாங்குவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்டோன் ஒர்க் ஆகட்டும், மேலே கூடிய அந்த ஜிக்னா ஒர்க் எல்லாமே வந்து அற்புதமா வந்து பண்ணியிருக்காங்க. இந்த விநாயகர் பாருங்க, உடுக்க மேல வந்து உட்காந்துருக்க மாதிரி ஒரு விநாயகர், ரொம்ப வந்து சூப்பரா இருக்கு பாருங்க, அழகா இருக்கு. உடுக்க உடுக்கையாகட்டும் சூப்பரா இருக்கு. இந்த சிலையெல்லாம் வந்து புக் ஆயிடுச்சப்பா. ஏன்னா வந்து அந்த இதெல்லாம் துணியெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து கட்டி வச்சது தான் வந்து புக்கான தான் வந்து கட்டியிருப்பாங்க. டோக்கன் போட்டிருப்பீங்க, அதனால வந்து கரெக்டாக எடுத்து டெலிவரி பண்ணுவீங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து அந்த சரி கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணி கொடுப்பீங்களா? இல்லை, நான் கஸ்டமர் வந்து நாங்கள் பெயிண்ட் பண்ணிட்டு அப்புறமேட்டு தான் இங்கே எடுத்துகிட்டே வருவாங்க. அவங்க அதை பார்த்து கஸ்டமர் எடுத்துருவாங்க. ஓ, நல்லா நீங்களே நல்லா சூப்பராக கொடுத்து பண்ணி. ஆனால் சில இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சொல்லுவாங்க, அதுக்கு நீங்க பண்ணி கொடுப்பீங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். இது இங்கே வந்து
அங்கேயே பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டு வரும்போது புக் பெயிண்ட் பண்ணிடுவாங்க. அதை எடுத்துட்டு வந்து புக் பெயிண்ட் வச்சு தனியாக வச்சிருவீங்க. நல்லா இருக்கு. இந்த சிலையெல்லாம் சூப்பரா இருக்கு. இதெல்லாம் ஒரு 10 அடி வருங்களா? அது இது ஒரு 8 அடி வரும்னா 10 அடினா அங்க இருக்கு. பெரிய குடோன்ல இருக்கு. பெரிய குடோன். சூப்பர்ப்பா. இந்த மாதிரி சிலையெல்லாம் இங்க தான் நான் பாக்குறேன். ஏன்னா சூப்பரா இருக்கு. கல்வெட்டு டிசைன்ல கல்வெட்டு டிசைன்ல அதே மாதிரி வந்து மார்பிள்ஸ் மாதிரி சூப்பரா இருக்கு. பார்க்கிறதுக்கு வந்து அருமையா இருக்கு. கம்பீரமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையில வந்து கத்தி வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிலை. ஸோ மான் மேல உட்காந்து இருக்க மாதிரி விநாயகர் கம்பீரமா இருக்குது. அந்த ஸ்டோன் ஒர்க் ஆகட்டும் எல்லாம் சூப்பரா இருக்கு. பாருங்க எல்லா சிலைகளுமே அந்த ஸ்டோன் ஒர்க் இருக்கு. அதுதான் வந்து இந்த இங்க இருக்கக்கூடிய சக்தி விநாயகர் கலைக்கூடத்தோட ஸ்பெஷலே. இங்க பாருங்க எல்லாத்துலயுமே வந்து இந்த ஸ்டோன் ஒர்க் இருக்கும். பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் முருகர் வந்து பக்கத்துல அமர்ந்திருக்க மாதிரி வந்து ஒரு இதுவும் பாருங்க சூப்பரா இருக்கு. மயில் மேல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி முருகர் பக்கத்துல இருக்கிற மாதிரி இந்த ஒர்க்கும் சூப்பரா இருக்கு. அதே மாதிரி உள்ளுக்குள்ள பாருங்க உள்ளுக்குள்ளே பாருங்க நிறைய இதெல்லாம் வந்து ராஜ அலங்காரத்துல. இங்க பாருங்க இது வந்து பாம்பே மாடல் விநாயகர் மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து நந்தி இருக்க மாதிரி பக்கத்துல வந்து விநாயகர் இருக்காரு. அதே மாதிரி இந்த மார்பிள் கலர்ல இருக்கக்கூடிய அந்த விநாயகர். அப்புறம் இங்க பாருங்க ஆஞ்சநேயர் அதுக்கப்புறம் வந்து மூஷிகன் பசுமாட்டு மேல உட்காந்துருக்க மாதிரி இந்த விநாயகர். இங்க பாருங்க இந்த கலரும் வந்து சூப்பரா இருக்கு. இந்த கலர் இந்த மாதிரி ஆஞ்சநேயர் மாதிரி வந்து வீட்டுக்காரு. இங்க பாருங்க ஆஞ்சநேயர் கலர்ல சிங்கத்து மேல இருக்க மாதிரி ஒரு விநாயகர். அதுக்கப்புறம் இங்க பாருங்க இது வந்து சூப்பரா இருக்கு. எங்க கையில வந்து சக்தி வேல் வச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு விநாயகர். இங்க வந்து பாம்பே மாடல் இருக்கு, நார்மலா இருக்கக்கூடிய நம்மளுடைய விநாயகர் சிலை இருக்கு. ஸோ ரொம்ப ஒரு சூப்பராக இருக்குது. பாருங்க குட்டி மான் மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் நந்தி ஷேப்பில் வந்து அழகாக இருக்குது. ஆனால் எத்தனை அடி 10 அடி வருங்களா? இது வந்து 8 அடி வருங்களா? 8 அடி மாடல் பீஸ். ஆனால் எல்லாம் புக் ஆயிடுச்சுங்களா? மேக்ஸிமம் ஆகிட்டே இருக்குங்களா? எல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இன்னும் இருக்குது சிலையெல்லாம் நிறையா இருக்குது, பண்ணிக்கிட்டே இருக்கும். சரி உங்கள் கலரிங் சூப்பராக இருக்குண்ணா. எதுக்கெல்லாம் வந்து அந்த பரிவட்டம் ஆகட்டும், கைக்கு அந்த கையில் வச்சுக்க அந்த வேல் அந்த சிங்கம் இதுக்கெல்லாம் வந்து கொடுக்குற கலரிங் வந்து சூப்பராக இருக்குது. இங்க பாருங்க இந்த விநாயகர் 6 பேக் வச்சுட்டு நிக்கிற மாதிரி ஒரு அற்புதமான குளம் இருக்காரு. கையில வந்து தண்டாயம் வச்சிருக்காரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேல ஆஞ்சநேயர் மாதிரி இருக்காரு. அது இல்லாம 6 பேக் இருக்கு. ஆஞ்சநேயர் விநாயகர். ஆனா இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஆமா சிங்கம் வந்து பறக்கிற சிங்கம். பறக்கும் சிங்கம் 6 பேக் விநாயகர் ஆஞ்சநேயர் ஷேப்ல. இங்க பாருங்க இது வந்து பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். சூப்பரா இருக்கு. பாத்தீங்களா அழகா இருக்கு. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் இந்த கடையில நான் பாக்குறேன். சூப்பரா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. அதாவது விநாயகர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மயில் மேல அமர்ந்திருக்க மாதிரி அங்க பாருங்க. அது வந்து சிவபெருமான் மாதிரி பார்வதி அம்மா மாதிரி ஷேப்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 தலையோட வந்து இருக்கிற மாதிரி ரொம்ப அற்புதமா வந்து இந்த சிலை அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த குடோன்ல வந்து உண்மையிலுமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. எல்லாமே பெயிண்டிங் ஒரு கம்ப்ளீட் பண்ணி எல்லா சிலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியா இருக்கு. ஸோ நீங்க வந்து சிலை எடுக்கணும், கொஞ்சம் சின்ன சைஸ்ல சிலை எடுக்கணும், கொஞ்சம் பெரிய சைஸ்ல சிலை எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த சக்தி விநாயகர் கலைக்கூடத்துக்கு வாங்க. இந்த கலைக்கூடம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமலூர்ல இருந்து சரியா தருமபுரி போற மெயின் ரோட்லயே ஒரு 100 அடி வந்தீங்க அப்படின்னா கரூர் வைசியா பேங்க் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேல் மாடியில் இந்த சக்தி விநாயகர் கலைக்கூடம் அமைஞ்சிருக்கு. இவங்களோட குடோன் வந்து இங்கேயும் இருக்கு, முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடோன் இருக்கு. மொத்தம் 3 குடோன் இருக்குதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கட்டாயம் வந்து இங்கே சிலை எடுத்துட்டு போங்க. இந்த கடையோட அட்ரஸ் அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே வந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் வந்து டைப் பண்ணுறேன். கட்டாயம் வந்து ஏதோ ஒரு சிலை நீங்கள் வாங்கிட்டு போகலாம். மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கஜமுகன். நன்றி, வணக்கம்.